ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். அருண் அப்படின்ற ஒரு நபர் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறாரு. பேரண்ட்ஸும் இவரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓ மை காட் அருண், ஓ மை காட் அருண், வென் டிட் யூ கம்? எப்படா வந்த? வென் டிட் யூ கம் அப்படின்னா எப்போ வந்தீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அம்மா வந்து சொல்கிறாங்க, ஓ மை காட் கடவுளே அருண் எப்படா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அருண், ஜஸ்ட் நவ்மா, இப்போதாம்மா, ஐ வாண்டட் டு சர்ப்ரைஸ் யூ போத். ஐ வாண்டட் அப்படின்னா நான் விரும்பினேன், நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் நவ்மா, இப்போதாம்மா, ஐ வாண்டட் டு சர்ப்ரைஸ் யூ போத். உங்கள் ரெண்டு பேரையும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினேன், சர்ப்ரைஸ் பண்ண விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்டட் அப்படின்னா நான் விரும்பினேன், நான் ஆசைப்பட்டேன். சரிங்களா? ஓகே. போத் அப்படின்னா இருவரும், ரெண்டு பேரையும். இப்போ வந்து அப்பா வந்து கேட்குறாரு, ஹூஸ் அட் த டோர்? யார் வாசல்ல? அருண், வாட் அ சர்ப்ரைஸ். ஹூஸ் அட் த டோர் அப்படின்னா யார் வாசல்ல அப்படின்னு அர்த்தம். டோர் அப்படின்னா கதவு அப்படின்னு தானே அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி வாசல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஹூஸ் அட் த டோர்? அருண், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அதுக்கு அருண், ஹாய்ப்பா, ஹவ் ஆர் யூ போத் டூயிங்? ஹவ் ஆர் யூ போத் டூயிங் அப்படின்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆர் யூ போத் டூயிங் அப்படின்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பையன் கேட்குறாப்புல. அதுக்கு அம்மா, வி ஆர் டூயிங் கிரேட். எங்களுக்கு என்னப்பா, நாங்கள் சூப்பராக இருக்கோம், நாங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கோம். சரி, இப்போ கவனிங்க. யூ டிண்ட் டெல் அஸ் அப்படின்னா நீ எங்களிடம் சொல்லவில்லை. யூ டிண்ட் ஈவன் டெல் அஸ் அப்படின்னா நீ எங்களிடம் கூட சொல்லவில்லை. யூ வேர் கம்மிங். சரி, இப்போ கவனிங்க. யூ ஆர் கம்மிங் அப்படின்னா நீ வந்து கொண்டு இருக்கிறாய். யூ வேர் கம்மிங் அப்படின்னா நீ வந்து கொண்டு இருந்தாய். யூ டிண்ட் ஈவன் டெல் அஸ் யூ ஆர் கம்மிங். நீ வர்றன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ரெடிமேடா தரேனா இல்லையா, ரெடிமேடா கொடுக்குறனா இல்லையா வாக்கியங்களை, அதை அப்படியே எடுத்து மனசுக்குள்ள போட்டுக்கணும். இப்போ ஒரு நார்த் இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னா இப்போ தண்ணி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பானின்னு சொல்லுவான். இப்போ பானி, இது ஏன் பானின்னு வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? தண்ணினா பானியா, ஓகே அப்படின்னு எடுத்து போட்டு பேச மாட்டீங்களா? அது மாதிரி ரெடிமேடா வந்து நான் வந்து தரேன் வாக்கியங்களை, அதை எடுத்து அப்படியே மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தேவைப்படுற நேரத்தில் பிச்சு உதறுங்க. அது எதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வி ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். யூ டிட் ஈவன் டெல் அஸ் யூ ஆர் கம்மிங். நீ வர்றன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், தட் இஸ் வை இட் இஸ் அ சர்ப்ரைஸ்மா. அதனால தான் இதுக்கு பேர் சர்ப்ரைஸ்மா. அதனால தான் இது சர்ப்ரைஸ்மா அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதனால தான் இதுக்கு பேர் சர்ப்ரைஸ்மா. ஐ காட் 3 days ஆஃப். ஐ காட் அப்படின்னா நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடைத்தது, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னும் அர்த்தங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? அது பக்கத்தில் வர வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் அர்த்தம். சரி, ஓகே. ஐ காட் 3 days ஆஃப் அப்படின்னா எனக்கு 3 நாள் லீவு கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். ஆஃபீஸில் ஏதோ லீவு விட்டுருக்காங்க போல. தட் இஸ் வை இட் இஸ் அ சர்ப்ரைஸ்மா. அதான் சர்ப்ரைஸ். அதனால தான் இதுக்கு பேர் சர்ப்ரைஸ்மா. ஐ காட் 3 days ஆஃப், எனக்கு 3 நாள் லீவு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்பா என்ன சொல்றாரு? கம் இன்சைட் ஃபர்ஸ்ட். முதல்ல உள்ளவா. ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அப்புறம் சாப்பிடுவது, சாப்பிடு அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. இப்போ டிட் யூ ஹேவ் அப்படின்னா நீ சாப்பிட்டாயா, யோர் பிரேக்ஃபாஸ்ட், உன்னுடைய காலை உணவை. இன்னும் பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். கம் இன்சைட் ஃபர்ஸ்ட். டிட் யூ ஹேவ் யூ பிரேக்ஃபாஸ்ட்? காலைல சாப்பிட்டியா, நீ காலையில் டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அருண், இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. நோப்பா, இல்லப்பா. ஐ கேம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன் ஹியர். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக இங்கே தான் வந்தேன், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன், ஸ்ட்ரெயிட் அப்படின்னா நேராக, ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, ஹியர் அப்படின்னா இங்கே. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, கோ வாஷ் யுவர் ஃபேஸ், போயிட்டு முகம் கழுவிட்டு வா. கோ அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு பேசிக்கலாம், இல்லை கோ வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஒரே அர்த்தம் தான், போயிட்டு முகம் கழுவிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஐ வில் மேக் இட்லிஸ் அப்படின்னா நான் இட்லி பண்ணி வைக்கிறேன். ஐ வில் மேக் ஹாட் இட்லிஸ் அப்படின்னா நான் சூடா இட்லி பண்ணி வைக்கிறேன். ஃபார் யூ, உனக்காக, உனக்கு. கோ வாஷ் யுவர் ஃபேஸ், ஐ வில் மேக் ஹாட் இட்லிஸ் ஃபார் யூ. போயிட்டு முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு சுட சுட இட்லி பண்ணி வைக்கிறேன்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பையன் என்ன சொல்கிறான்ல, ஐ மிஸ்ட் யுவர் ஃபுட் ஸோ மச்மா, உங்களுடைய சாப்பாட்டை, அதாவது உங்களுடைய சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. சரி, இது இப்படி பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐ மிஸ்ட் யுவர் குக்கிங் ஸோ மச் அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? ஐ மிஸ்ட் யுவர் குக்கிங் அப்படின்னு பேசிக்கலாம். நீங்கள் இப்படி கூட பேசிக்கலாம், ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. இருந்தாலும் சில பேர் என்ன ஃபுட்டா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐ மிஸ்ட் யுவர் குக்கிங் ஸோ மச்மா அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். உங்கள் கை சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா, உங்கள் சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்பா கேட்குறாரு, ஹவ் ஆர் திங்ஸ் அட் யுவர் ஆஃபீஸ், ஆஃபீஸில் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு அர்த்தம். இஸ் த ஒர்க் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல்? இஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையாக வந்துருச்சுனாலே அது கேள்வி வாக்கியமாக தான் இருக்கும். சரிங்களா? இஸ் த ஒர்க் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னா வேலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு பையன், இட் இஸ் கோயிங் வெல்பா, நல்லா தான்ப்பா போகுது. லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி திங், லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி திங் வைல் ஈட்டிங். இட் இஸ் கோயிங் வெல் அப்படின்னா அது நல்லா போகுது. எது நல்லா போகுது, வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டார் இல்லையா, அதான் இட் அப்படின்ற வார்த்தை வேலையை குறிக்குது. சரி, லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி திங் அப்படின்னா நாம் எல்லாவற்றையும் பற்றி பேசுவோம். லெட்ஸ் டாக், நாம் பேசுவோம், அபவுட் எவ்ரி திங், எல்லாவற்றையும் பற்றி, வைல் ஈட்டிங், சாப்பிடும் பொழுது, சாப்பிட்டுக்கிட்டே. வைல் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.